Daily 10 Learn with a N. இன்னைக்கு Daily 10 வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னதுன்னா, ஒருத்தவங்களுடைய வெளி தோற்றத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது ஒருத்தவங்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் டோன்ட் கோ பை தி எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆஃப் அ பர்சன். டோன்ட் கோ பை தி எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஆஃப் அ பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரே புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது இங்கிலீஷில் இட்ஸ் சல்ட்ரி டுடே. இட்ஸ் சல்ட்ரி டுடே அப்படின்னு சொல்லலாம். வானம் மேகமூட்டமாக இருக்குது அப்படின்றத இங்கிலீஷில் த ஸ்கை இஸ் கிளவுடி. த ஸ்கை இஸ் கிளவுடி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சட்டையை கொடுத்து அது சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போட்டு பார்க்க சொல்லுவோம் இல்லையா. இந்த சட்டையை போட்டு பார். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ட்ரை திஸ் ஷர்ட் ஆன். ட்ரை திஸ் ஷர்ட் ஆன் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு உதவி செய்ய தயங்காத அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் டோன்ட் ஹெசிடேட் டு ஹெல்ப் ஹிம். டோன்ட் ஹெசிடேட் டு ஹெல்ப் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஹெசிடேட் அப்படின்றது தயங்குறது அப்படின்னு அர்த்தம். தண்ணி தொட்டியிலிருந்து வழிஞ்சு ஓடுது அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கிலீஷில் த வாட்டர் டேங்க் இஸ் ரன்னிங் ஓவர். த வாட்டர் டேங்க் இஸ் ரன்னிங் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா த வாட்டர் இஸ் ஓவர் ஃப்ளோயிங் ஃப்ரம் த டேங்க். த வாட்டர் இஸ் ஓவர் ஃப்ளோயிங் ஃப்ரம் த டேங்க் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு மரண பசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது எனக்கு பயங்கர பசி அப்படின்னு சொல்லுவோம். அதே இங்கிலீஷில் ஐ எம் ஸோ ஹங்க்ரி தட் ஐ குட் ஈட் அ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஸோ ஹங்க்ரி தட் ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். நான் தற்சப்பையும் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு ஃபோன் பேசும்போதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதே இங்கிலீஷில் ஐ எம் பிஸி அட் த மோமெண்ட். கேன் ஐ கால் யூ பேக்? ஐ எம் பிஸி அட் த மோமெண்ட். கேன் ஐ கால் யூ பேக் அப்படின்னு கேட்கலாம். நான் போலீஸ் ட்ரைனிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே இங்கிலீஷில் ஐ எம் அண்டர் போலீஸ் ட்ரைனிங். ஐ எம் அண்டர் போலீஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலி நான் ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்றது இங்கிலீஷில் ஐ எம் இன் சர்ச் ஆஃப் அ ஜாப். ஐ எம் இன் சர்ச் ஆஃப் அ ஜாப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப். ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் இட். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.